எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம செல்வி மைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு போன்ற பொருள்ன்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா 2 கப்பு சர்க்கரை, 2 கப்பு மைதா மாவுக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஏலக்காய் போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ 2 கப்பு மாவு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்சளவு உப்பு, ஒரு பிஞ்சு சோடா போட்டுக்கலாம். மாவு சோடா போட்டுக்கலாம். இந்த மிக்சியில் அடித்த வாழைப்பழத்தை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மாவில் கலக்கணும். நல்லா கலக்கிக்கங்க, மாவில் நல்லா கலக்கிக்கங்க. தண்ணி பத்தலைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இட்லி மாவு என்ன பதமோ அந்த பதத்துக்கு மாவு கரைச்சிக்கணும். ரொம்ப கொஞ்சம் தண்ணி உண்டுன்னா போயிட்டாலும் எண்ணெய் இழுத்துரும். கொஞ்சம் இட்லி மாவு பார்த்து கரைச்சா போதும். அள்ளி போடுற அளவுக்கு மாவு பிசைஞ்சால் போதும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் போண்டா ரொம்ப இருவலாக இருக்கும். நல்லா இருக்குங்க. சீக்கிரமாக டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்வீட்டு இது. இது வந்து பழங்காலத்து ஸ்வீட்டு. நம்ம செல்வி அம்மா வீட்டில் என்ன செய்கிறோமோ அதை டெய்லியும் போட்டுட்ருக்கோம். சிம்பிளான ஸ்வீட்டு தான் இது. இந்த மாதிரி பேச்சல் பிள்ளைங்க வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது அந்த பதம் இருந்தால் போதுங்க மாவு. இப்போ வந்து வானலில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காயிட்டுன்ட்டு மாவல்லி போடலாம். பாருங்கள், உங்களுக்கு கையில் மாவல்லி போட பயமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் அள்ளி போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியில் அள்ளி போட்டுக்குங்க. பேச்சர் பிள்ளைங்க வந்து கையில் அள்ளி போட முடியாது, கையில் எண்ணெய் தெரிச்சிடும். ஒரு கரண்டி வச்சுக்கிட்டோ அல்லது ஸ்பூன்லேயோ இந்த மாதிரி அள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் வந்து கரண்டி நனைச்சிட்டு அந்த ஈரத்தோட தண்ணியோட அள்ளி போட்டுறாதீங்க. தண்ணி வடிச்சிட்டு போடுங்க. இந்த மாதிரி அள்ளி போட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது டக்குன்னு வந்து செய்யக்கூடிய இனிப்பு ஸ்வீட்டு தான் இது. பேச்சர் பிள்ளைங்களுக்காக அந்த வீடியோ. அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் மீடியமாக வச்சு போடுங்க. ரொம்பவும் சிம்மில் வேண்டாம், ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஏன்னா அதிகமாக வச்சிட்டிங்கன்னா மேலே வந்து கருகி போன மாதிரி ஆயிரும், உள்ளுக்குள்ளே வேகாது. அதனால் மீடியமாக வச்சு போடுங்க. கொஞ்சம் செவந்ததையுமே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் விட வேண்டியதில்லை. இது டக்குன்னு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. எங்களது புது வீடியோ எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.